அன்புள்ள ரவிஜி டிவி அன்பர்களே வணக்கம். ஒருவருக்கு எப்படி குடும்பம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஜாதக ரீதியாக குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், முதலில் லக்னம், அடுத்து 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்போம். ஒரு சிலருக்கு குடும்பம் எப்படி அமையும், நல்ல குடும்பம் அமையுமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். சிலருக்கு குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், தீராத பிரச்சனைகள். 2ஆம் வீட்டை தான் பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு 2ஆம் வீடு குடும்பத்தையும், 7ஆம் வீடு வரக்கூடிய மனைவி அல்லது கணவரை குறிக்கும் கலஸ்தரஸ்தானம் என்போம். 2ஆம் வீடு சொந்தமாக இருக்க வேண்டும். அதில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் மிகவும் நல்லது. ஒருவேளை லக்னத்துக்கு 2இல் பாவ கிரகம் ராகு இருந்தால் ஒரு பெண்ணிற்கு லூஸ் டாக்ஸ் அதிகம். 2இல் சனி இருந்தால் வெறுக்கென்று பேசுவாள். 2இல் செவ்வாய் அக்னி கிரகம், சூடாக பேசுவாள். ஆனால் சபையில் நன்றாக வரும். 2இல் சூரியன் இருந்தால் கடுகடு என்று பேசுவாள், வார்த்தைகள் சூடாக பேசுவாள், இல்லற வாழ்க்கையில் அதிருப்தி உண்டாகும். 2இல் சூரியன், சில பெண்கள் திருமணம் ஆன உடனே குடும்பத்தை பிரித்து விடுவர். ஆக 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் சூரியன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது. சுப கிரகங்கள் இருக்கலாம். 2இல் சந்திரன் அல்லது புதன் அல்லது குரு இல்லை சுக்கிரன் இருக்கலாம். சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தால் சாந்தமாக அந்த பெண் பேசுவாள். ஒரு குடும்பத்திற்கு மகாலட்சுமி யோகம் வந்ததை போல மிக சாந்தமாக பேசுவாள். பணம் சேரும். அந்த பெண் வந்த நேரம் குடும்ப விருத்தி உண்டாகும். தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்படி தீய கிரகங்கள் இருந்தால் அந்த வீட்டில் 2இல் ராகு கேது இருந்தால் சர்ப்பதோஷம் என்போம். 2இல் சனி உள்ளவர்களுக்கு நாக்கில் சனி, வாக்கில் சனி, சாபமிட்டால் பலிக்கும். ஆக ஒருவேளை குரு பார்த்தால் அந்த கஷ்டங்கள் தீயவை விலகிவிடும். ஆக அந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய 2இல் ராகுவோ கேதுவோ இருந்தால் வரக்கூடிய கணவருக்கோ மனைவிக்கோ அதே மாதிரி ராகு கேது உள்ளவற்றை இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று அழைக்கிறோம். செவ்வாய் தோஷம் உள்ள மணமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிலருடைய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்க்கும். சில ஜாதகத்தில் பார்த்திருக்காது. குரு பார்த்தால் குடும்பத்தில் பிரச்சனை குறையும். அந்த பெண் நன்றாக ஒத்துழைப்பால், குடும்பத்துக்கு ஏற்ற பெண், கணவருடன் இணக்கமாக இருப்பாள். லக்னத்தை ஒருவேளை குரு பார்த்தால் கூட இந்த பிரச்சனை குறையலாம். ஆகவே லக்னத்தையோ அல்லது 2ஆம் வீட்டையோ குரு பகவான் பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவோம். செவ்வாய் தோஷம் என்பதால் பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் தோஷத்துக்கான சில விதி விலக்குகள் உள்ளன, பரிகாரங்கள் உள்ளன. அவற்றை தாங்கள் செய்து விட்டால் நன்றாக இருப்பீர்கள். ஆக ஒருவருக்கு 2ஆம் இடத்தில், லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கலாம். பாவ கிரகங்கள், தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது. குரு பார்வை பட்டால் ஒருவேளை கஷ்டங்கள் குறையும். ஆக குடும்பம் எப்படி அமையும் என்பதை இதில் நாம் பார்த்தோம். இதனை கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.